ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி ரெசிபீஸ். இன்றைக்கி மகளிர் உரிமை தொகையில் முருகேஸ்வரிங்கிறவங்க திண்டுக்கல்லில் இருக்கிறாங்க. அவங்களோட மகளிர் உரிமை தொகை வேறு அக்கௌண்ட்டுக்கு மாறி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, முருகேஸ்வரி கடந்த ஆண்டு தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்திருந்தார். தொடர்ந்து அரசு தரப்பில் இருந்து முருகேஸ்வரியின் செல்போன் எண்ணுக்கு உங்களுடைய மனு ஏற்கப்பட்டுள்ளது, நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்று குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதற்கிடையே முருகேஸ்வரி தனது விண்ணப்பத்தில் வடமதுரையில் உள்ள ஒரு தேசியமயமாக்கப்பட்ட தனது வங்கி கணக்கு எண்ணை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் முருகேஸ்வரி வங்கி கணக்கில் கடைசி எண்ணை தவறாக பதிவேற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 14 மாதங்களாக அதிவங்கியில் கணக்கு வைத்துள்ள காணம்பாடியைச் சேர்ந்த 60 வயது முதியோருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் முருகேஸ்வரியின் செல்போன் எண்ணுக்கு பணம் வரவு வைக்கப்பட்டதாக குறுந்தகவல் மட்டும் வந்துள்ளது. பின்னர் அந்த முதியவர் முதல் 3 மாதங்கள் மட்டும் வங்கியில் இருந்து பணத்தை எடுத்து முருகேஸ்வரியிடம் கொடுத்துள்ளார். அதன் பின்னர் அதன் பணத்தை தரவில்லை. இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி கவனம் செலுத்தி மகளிர் உரிமை தொகை பணத்தை மீட்டு தருமாறு முருகேஸ்வரி கோரிக்கை விடுத்துள்ளார். இனிமேல் மகளிர் உரிமை தொகை ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறவங்க கரெக்டாக நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி கரெக்டாக கொடுங்க. இந்த மாதிரி தவறுகளை செய்ய வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.